நெல்லை மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழையால் தாமிரபரணி ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் சிவக்குமார் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சிவக்குமார், கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். வங்கக்கடல்ல ஏற்பட்டுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமா கடந்த சில தினங்களாக தமிழகம் முழுவதுமே பலத்த மழை பெய்து வருது. இந்நிலையில நெல்லை, தூத்துக்குடி, கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்கள்ல மிக கனமழையானது நேற்றெல்லாம் பெஞ்சிட்டு இருந்தது. இதுல உச்சபட்சமா பாத்தீங்கன்னா நேற்று மட்டும் அதாவது நெல்லை மாவட்டத்தோட மலைப்பகுதிகள், அதாவது அணைக்கு வரக்கூடிய நீர்பிடிப்பு பகுதிகள் மட்டுமல்லாது தரைகளிலும் ஏறத்தாழ 1506 மில்லிமீட்டர், அதாவது ஏறத்தாழ 150 சென்டிமீட்டர் அளவுக்கு மழையானது பதிவாயிருக்குது. இதனால தாமிரபரணி ஆற்றிற்கு வரக்கூடிய நீரின் வரத்து அதிகரிக்குதுங்க. இதற்கு இன்று காலை நிலவரப்படி பாபநாசம் அணையில தனது உச்சப்பட்ட நீர்மட்டமான 143 அடியில தற்போது 107 அடியோடு இருக்குது. அணைக்கு வரக்கூடிய நீரின் வரத்தானது 1586 கனஅடி நீராக இருக்குதுங்க. அதே மாதிரி மணிமுத்தாறு அணை, அதாவது மாஞ்சோலைக்கு மேல இருக்கிற மணிமுத்தாறு அணை அந்த பகுதியில் மழை அதிக அளவுல இருக்கிறதால அந்த அணை மொத்தம் 118 அடி கொள்ளளவு கொண்டது. அதனோட நீர் இருப்புன்னு பாத்தீங்கன்னா தற்போது 97 அடியா இருக்குது. அணைக்கு வரக்கூடிய நீரின் வரத்தானது 700 கனஅடியை தொட்டு இருக்கிற நிலையில அந்த நெல்லை மாவட்டத்தில் இருக்கிற வடக்கு பச்சையாறு, நம்பியாறு, கொடுமுடியாறு ஆகிய பகுதிகளிலேயே அதிக அளவுல ஓரளவு மழை பெஞ்சிட்டு இருக்கிறதுனால அங்கேயும் நீரின் வரத்தானது அதிகரிக்குது. மழையின் அளவு அப்படின்னு மட்டும் போடுறதால பாபநாசத்துல 69 மில்லிமீட்டரும், சேர்வலார் பகுதியில 62 மில்லிமீட்டர் மழை பெஞ்சிருக்குது. மணிமுத்தாறுல 54.4 மில்லிமீட்டரும், நம்பியார் பகுதியில் 15 மில்லிமீட்டர், அதே மாதிரி கொடும்பியாறுல 6, கன்னடியன் அணைக்கட்டு பகுதியில் 55.80 மில்லிமீட்டரும், மாஞ்சோலையில அதிகபட்சமா மாஞ்சோலையில 176 மில்லிமீட்டர், அதே மாதிரி காக்காட்சியில 191 மில்லிமீட்டரும், நாலுமுக்கு ஆகிய பகுதியில 210 மில்லிமீட்டர், ஊட்டு பகுதியில 232 மில்லிமீட்டர் மழை பெஞ்சிருக்குது. தரைப்பகுதிகளை பொறுத்த மட்டும் பாத்தீங்கன்னா அம்பாசமுத்திரத்துல அதிகபட்சமா 73.80 மில்லிமீட்டர் மழை பெஞ்சிருக்குது. அதே மாதிரி சேரன் மகாதேவியில 67 மில்லிமீட்டரும், நாங்குநேரி பகுதியில் 51 மில்லிமீட்டரும், ராதாபுரம் பகுதியில் 50 மில்லிமீட்டரும், களக்காடு பகுதியில 32 மில்லிமீட்டர் பெஞ்சிருக்குது. மூளைக்கரைப்பட்டியில 42 மில்லிமீட்டர், அதே மாதிரி பாளையங்கோட்டையில 67.4 மில்லிமீட்டரும், நெல்லையில 52 மில்லிமீட்டர் பெஞ்சிருக்கு. இதன் மூலம் ஒரே நாள்ல இந்த மாவட்டம் முழுவதுமே 1506 மில்லிமீட்டர் அளவுக்கு மழை பெஞ்ச நிலையில 150 சென்டிமீட்டர் அளவு மழைப்பொழிவு பதிவாயிருக்கு. இதனால் தாமிரபரணி ஆற்றுல நீரின் வரத்து அதிகரிக்கிறது. இதனால என்னன்னா ஆற்றின் குறுக்கே உள்ள குறுக்குத்துறை முருகன் கோவில் அப்படிங்கிற கோயிலை சுற்றி தற்போது வெள்ளம் சூழ்ந்த நிலையில போயிட்டு இருக்குது. அணைக்கு வரக்கூடிய நீரின் வரத்தானது தாமிரபரணி ஆற்றில் வரக்கூடிய நீரின் வரத்தானது அதிகரித்து வந்துட்டு இருக்கிற ஒரு சூழ்நிலையில பொதுமக்கள் எச்சரிக்கையோடு இருக்கணும், அதே மாதிரி பாதுகாப்போடு இருக்கணும் சொல்லி கலெக்டர் சுகுமார் அறிவுறுத்திருக்கிறாரு. மேலும் பாத்தீங்கன்னா நெல்லை, தூத்துக்குடி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்கள் இன்னைக்கு ரெட் அலர்ட் விடப்பட்டிருக்க நிலையில மாவட்டம் முழுவதும் இன்னும் கொஞ்ச நேரத்துல மழை பெய்யலாம், அதி கனமழைக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கிறதா சொல்லி ஏற்கனவே தெரிவிக்கிறாங்க. இதனை பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி தற்போது நெல்லை மாவட்ட நிர்வாகம் தரப்புல கோரிக்கை இருக்குதுங்க. விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சிவக்குமார்.